ஹே ஹாய்டா, வெல்கம் டு மூச்சு பனி ஃபேன்பிக்ஸ். நான் உங்கள் லில்லி. நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, OT7க்கு ஒரு ஹாரர் மாதிரி டூ ஷாட் தாண்டா ஒன்று பார்க்க போகிறோம். அப்புறம் என்ன ஸ்பெஷல்னா, என்னோட பேபி கேர்ள் என்னோட கோசிமாவுக்கு இன்றைக்கி வந்து பர்த்டேடா. ஸோ அவளுக்கு வந்து ஹாரர் டைப்னால் ரொம்ப பிடிக்கும். பட் அவள் எதிர்பார்க்குற மாதிரி ஹாரர் இதில் நான் கொடுத்துருப்பேனா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதில் கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வந்து ஸ்டோரி கொடுத்துருக்கேன், ஓகேவா? அப்புறம் கௌசிமா, ஹாப்பி பர்த்டே டு யூமா. நீ உன் லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அதே மாதிரி எங்கள் கூடயும் நீ வந்து ஹாப்பியாக இருக்கணும். ஸோ நீ எனக்கு என்னோடய லைஃப்பில் வந்து இனி எனக்கு ஒரு ஒரு பாட்டில் நீயும் ஒருத்தி தான், ஓகேவா? எனக்கு ஒரு பெஸ்டின்றதில் ஒரு நீயும் ஒருத்தி. ஸோ எனக்கு ஒரு 4-5 நம்பர்ஸில் அதில் நீ நம்பர் 1ல் இருக்க, ஓகேவா? அப்புறம் என்னோடய லைஃப்பில் நடந்தது எல்லாமே உனக்கு தெரியும். ஸோ என்னதெல்லாம் தெரிஞ்சும் என்னை அப்படியே ஏற்றுக்கிட்ட ஒரு பர்சனாக அது நீ மட்டும்தான். என்னை வந்து ஒரு ஃப்ரெண்டாக ஒரு இதாக பார்க்க மாட்டேன். எப்படின்னா உன் கூட பிறந்த ஒருத்தியாக மட்டும்தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஏஜ் டிஃப்ரெண்ட் இல்லாமல் என்கிட்ட அவ்வளோ அழகாக பழகுற உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் கௌசிமா. நீ வந்து உன் லைஃப்பில் எங்களை எப்படி நீ ஹாப்பியாக வச்சுருக்கியோ அதே மாதிரி நீயும் ஹாப்பியாக உன் லைஃப்பில் இருக்கணும்னு நான் வந்து மனசார வாழ்த்துறேன், ஓகேவா? எனக்கு இதுக்கு மேலே வந்து விஷ் பண்ணலாம் தெரியாது. நான் உன்னை மனசார வாழ்த்துறேன், ஓகேவா? அப்புறம் கௌசி, இந்த ஸ்டோரி உனக்காக நான் ரெடி பண்ணேன். எனக்கு கோல்டெல்லாம் பிடிச்சிருச்சுடி. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இது பண்ணாமல் நான் உனக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோரி கேட்டுட்டு நீ எனக்கு ஒழுங்காக வந்து கமெண்ட் பண்ணுற, ஓகேவா? அப்புறம் நீ எதிர்பார்க்குற மாதிரி இதில் ஹாரரெல்லாம் இருக்காது, ஃபுல்லாக ஃபன்னாக தான் இருக்கும். நான் அப்படி தான் யோசிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஆர்மிஸ், இதில் வந்து நானும் வந்திருப்பேன். என்னோடய பாட்டு இதில் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இந்த மாதிரி எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பேரெல்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ அவங்களுக்கு வந்து லவ் இந்த மாதிரிலாம் இருக்காதுடா. ஒன்லி வந்து ஃபன்னு, அந்த ஹாரர் அவ்வளோதான் இருக்கும், ஓகேவா? அப்புறம் ஏக்கதில் வந்து இவங்களுக்கு மூமெண்ட்ஸ் இல்லை, இவங்களுக்கு லவ் இல்லை, இப்படிலாம் கேட்காதீங்க. நான் வந்து இதில் கொண்டு வந்தது ஃபுல்லாமே ஃபன்னு மட்டும்தான். ஃபன் மட்டும்தான் இருக்கும், ஓகேவா? ஓகே, என் ஸ்டோரி எப்படின்னு கேட்டுட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பாய்ஸை 7 பேர் தான் காட்டுறாங்க. ஸோ இவங்க 7 பேருமே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கடா. இவங்களுக்கு வந்து 1 வீக் வந்து இப்போ வந்து வெக்கேஷன் லீவ் விட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து 7 பேருமே ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு இந்த 1 வீக் வந்து எங்கேயாவது வெளியில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ பாய்ஸ் 7 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இதில் வந்து எப்படின்னா, ஜீக்குக்கு 2 பேரும் பேருடா. அதே மாதிரி நம்ஜூனும் பேரு. அதே மாதிரி சோப்பு பேரு. நம்ம டயாங்குக்கு வந்து லில்லி பேருடா, ஓகேவா? இப்போ அதில் நம்ம டயாங் தான், ஏய் எங்கே போகிறீங்க? என்ன பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள, இப்போ அதில் ஆரம்பம் டேய் அதான் 1 வீக் வந்து வெக்கேஷன் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கு. ஸோ வந்துட்டு போய் ஒரு 1 வீக் ஜாலியாக இருந்துட்டு வரலாம். ஓ அப்படியா? அப்போனா ஒன்று, அப்போனா என் ஆளே தான் நான் கூப்பிட்டு வருவேன். எதுக்கு? நீங்களாம் பேராக போகிறீங்க, அப்போ நான் மட்டும் அங்கே வந்து தனியாக இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது, நானும் அவளை கூட்டிகிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்கிறான். இப்போ அதுக்கு ஜங்குக்கு தான் அதெல்லாம் முடியாது, ஃபுல்லாக பாய்ஸாக இருக்கும், ஒரே ஒரு கேர்ள்ஸு கூப்பிட்டு வந்து என்ன பண்ண போகலான்ட்ருக்க, அதெல்லாம் ஒன்றும் எதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. இந்த பக்கம் டயாங் தான், அதெல்லாம் முடியவே முடியாது, என் ஆள் வந்தால் தான் நான் வருவேன், இல்லை நான் வரமாட்டேன், போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் வந்து ஒரு மாதிரி வந்து சொல்லிவிட்டு அந்த பக்கம் டோன் பண்ணிக்கிறான். இப்போ இந்த 6 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து ஃபேஸை பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு, டேய் அங்கெல்லாம் நம்ம போகிற இடம் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாடா, உனக்கே தெரியுமில்ல, அங்கெல்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜின் சொல்கிறாங்க. இன்சைட் டயாங் தான், நெவர், முடியவே முடியாது, என் ஆள் வந்தால் தான் நான் வருவேன், இல்லை நான் வரமாட்டேன், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் வந்து ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு சொல்கிறான். இப்போ இவங்க 6 பேருமே ஒரு மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு இப்போ சுகா தான், ஹயாம் பரவாயில்ல விடுங்க, கூட்டிகிட்டு வரட்டும், நம்மளாம் அப்புறம் பேராக போகிறோம், அப்புறம் அவன் மட்டும் என்ன அங்கே தனியாக வந்து என்ன பண்ண போகிறோம், ஸோ கூப்பிட்டு வந்து அவனும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து
சுகா சொல்கிறாங்க. இப்போ டேங் தான் பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஈன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி நிற்பான். இன்சைடு ஜங்குக்கு தான் சிரிக்காதடா பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லுவான். பொறாமடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்லுவான். இந்த சைடு ஜிமின் தான், ஏய் டயாங்கா பாவுண்டா, அவளை அங்கே கூப்பிட்டு வந்து கஷ்டப்படுத்த போறியா? அவள் எங்கேயே ஜாலியாக இருந்துட்டு போகட்டும்ல. நீங்கள் மட்டும் பேராக வந்து ஜாலியாக வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நாங்கள் என்ன உங்கள் வாயை பார்த்துட்டு உட்காந்துக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், டயாங் உனக்கே தெரியுமில்ல, ஸோ இந்த மாதிரி டைம்லாம் நான் அவன் கூட அந்த மாதிரி இருக்க மாட்டேன்ல, அவன் கூட தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கல. இந்த சைடு டயாங் தான், அது தெரியும், ஆனால் இருந்தாலும் நான் அவெல்லாம் எப்படி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்கிறான். இப்போ சரி ஜங்குக்கு தான், சரி விடு பாப்பா, அவளை பார்த்துக்கலாம், வந்தால் வரட்டும், நம்ம ரொமான்ஸ் பண்ணுறதை பார்த்து வெந்து சாகட்டும், எப்படியும் அவள் கூட இவன் ரொமான்ஸ் பண்ண மாட்டான், எப்படியும் அவகிட்ட திட்டு வாங்கிட்டு தான் இருக்க போகிறான், பரவாயில்ல வீடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ டயாங் தான், ஏய் என்ன எவ்வளோ பார்த்தா என்ன எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்கிற மாதிரி தெரியுதா? டேய் என் ஆள் எவ்வளோ ரொமான்டிக்கான ஆள் தெரியுமா? அப்படி ஒரு பார்வை பார்த்தானா போதுண்டா, அப்படியே சுற்றி இருக்கவங்க ஃப்ளாட் ஆயிடுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்லுவான். இந்த சைடு ஜங்குக்கு தான், இந்த சைடு ஜிமின் தான் சிரிப்பான். இப்போ டயாங் தான், எதுக்குடா சிரிக்கிறா? இல்லை எதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்டேன். இல்லை அவகிட்ட எப்பயுமே நீ திட்டு வாங்கி தான் பார்த்துருக்கேன், ரொமான்டிக்காக ஒரு நாள் கூட பார்த்ததில்ல, அதனால தான் சிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லுவான். இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. இந்த சைடு டயாங் தான், ஓ என்ன சிரிக்கிறீங்க, இங்கே பாருங்கள், இந்த 1 வீக்கும் அவள் கூட நான் எப்படி ரொமான்டிக்காக அந்த ஏதோ ஒரு படத்தில் ஒரு சாங் வருமில்ல, அந்த மாதிரி நாங்கள் இந்த சாங்குக்கு அப்படியே டூயட் பாடிட்டு இந்த மாதிரி நாங்கள் இருக்குல்ல, நாங்கள் யாருன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங்க வந்து ஒரு மாதிரி சவால் விடுவான். இன்சைடு 6 பேருமே தான், நடத்து நீங்கள் ரொமான்டிக்காக இருந்தால் எங்களுக்கு ஹாப்பி தான், ஆனால் என்ன எப்போ பார்த்தாலும் நீ அவகிட்ட திட்டு வாங்கிட்டு தான் இருக்க, அடி வாங்கிட்டு தான் இருக்கா, நாங்கள் பார்க்குறப்பெல்லாம் அடி திட்டு தான் வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜின் சொல்கிறாங்க. இப்போ டயாங் தான், ஜின் ஹயாங் நீங்களே இப்படி என்னை கலாய்க்கிறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கல. இந்த சைடு ஆரம் தான், அவன் உண்மையை தானே சொல்கிறான், நடக்கிறது தானே சொல்கிறான், அது என்னமோ தெரியல, நாங்களாம் நல்லா ரொமான்டிக்காக தான் இருக்கோம், அது என்னமோ நீங்கள் பார்க்குறப்ப நான் அடி வாங்குறேன் இல்லை திட்டு வாங்குறேன், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் ஒரு மாதிரி க்யூட்டாக ஃபேஸ் வச்சுட்டு சொல்லுவான். இப்போ அதில் ஹோபி தான், சரி விடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து ஹோபி சொல்லுவான். சைடு டயாங் தான், ஹோபி ஹயாங் நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இல்லைடா இவங்கெல்லாம் அடி போதையெல்லாம் பார்த்துருக்காங்க, நான் பார்க்கல, சரி வந்தால் அந்த 1 வீக்கு ஒன்றை வச்சு ஜாலியாக ஃபன் பண்ணி நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்ல, அதுதான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்லுவாங்க. இந்த சைடு டயாங் தான், எல்லோரும் என்னை பார்த்து எப்படி கிண்டல் பண்ணுறீங்க பாருங்கள், நான் இதுக்காகவே அவளை கூப்பிட்டு வந்து உங்கள் முன்னாடி அந்த சாங் ஞாபகம் வந்துருச்சு, வாராயோ பாடல் அந்த சாங்குக்கு நான் டூயட் பாடலை, நான் யாருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்லுவான். இப்போ அங்கே இருக்க 6 பேருமே சரி நீ டூயட் பாடு, யார் வேணாம்னு சொன்னால் இப்போ முன்னே அவளுக்கு கால் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சொல்லிவிட்டு அவங்க வந்து அவங்கவுங்கலாம் பேக் பண்ண போயிடுறாங்க. இப்போ இந்த சைடு டயாங் தான் அப்படியே ஃபோன் எடுத்து கால் பண்ணுறான். அவங்க கால் பண்ணி, ஹோய் பேபி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டயாங் கேட்குறான். அந்த சைடு வந்து சொல்லு டயாங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல, 1 வீக் நம்ம வந்து வெக்கேஷன் போகிறோம், ஸோ 1 வீக் தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்கிறான். இந்த சைடு லில்லி தான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா. ஆமாடா அது நம்ம லில்லி தான், ஓகேவா? லில்லி சரின்ட்டு கிளம்புறா. இப்போ இவங்க வந்து 7 பேருமே ஸோ ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க. ஸோ அங்கே லில்லி வந்து அந்த ட்ரெஸ்லாம் அந்த பேக்லாம் ரெடி பண்ணிட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ அங்கே போய் வண்டி ஸ்டாப் பண்ணணுமே நம்ம டைம்லாம், ஹே பேபி கமான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்கிறான். இப்போ அதில் இருக்க 6 பேருமே ஐயோ அப்படின்ட்டு தலையிலே அடிச்சிக்கிறாங்க. இப்போ லில்லியும் அந்த வண்டிக்குள்ளே ஏறிட்டு ஸோ உட்காந்துட்டு பார்க்குறா. ஹாய் ஹயாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுறா. அவங்களும் ஹாய் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், ஹே லில்லி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? ஹாய் மோச்சி நல்லா இருக்கியா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்.
அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி சொல்லுவா. இப்போ இவங்க 8 பேருமே சரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே தாண்டா போகிறாங்க. அங்கே அப்படியே உள்ளே போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த இடமே பார்க்க அவ்வளோ பச்சை பசேர்னு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக அடர்ந்த காடாக இருக்குது. அதில் வந்து அதிகம் வந்து இந்த கடை இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா ரொம்ப லாங்கில் அவங்க இருக்காங்க. அந்த பிளேஸுக்கு தான் அவங்க போயிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே உள்ளே போயிட்டு கொஞ்சம் தூரம் போனதும் வந்து அவங்க வண்டி வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்போ இங்கே அதில் ஜங்குக் தான், "ஏன் ஹயாங் ஸ்டாப் பண்ணிட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிட்டு கேட்கக்குள்ள இப்போ அதில் இல்லை ஜங்குக்கா, இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு 2 கிலோமீட்ரு போகணும். ஸோ நடந்து தான் போயாகணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்லக்குள்ள சரின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களும் பேக்கிங் எடுத்து பேக்கில் எடுத்து மாட்டிக்கிட்டு இந்த பக்கம் அவங்கவுங்க அப்படியே என்னென்னா பேராக வந்து ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ஜுன் போகிறாங்க, 2வது சோப்பு போகிறாங்க. இந்த சைடு ஜீக்குக்கு 2 பேரும் ரொம்ப ரொமான்டிக் பர்சன்டாக ஒரு மாதிரி வந்துட்டு அவனோட ஜிமினோட பேக்கெல்லாம் ஜங்குக்கே எடுத்து மாட்டிக்கிட்டு ஜிமின் ஹேண்டை டைட்டாக ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே நடந்து போகிறான். இப்போ பின்னாடி தான் டயாங்கும் லில்லி தான் நிற்கிறாங்க. இந்த சைடு டயாங் தான், பேபி போகலாம் வா, டைம் ஆகுது பாரு, அவங்களாம் போகிறாங்க. சரி சரி வெயிட்டாக இருக்குல்ல, இந்த பேக்கை தூக்கு. என்ன பேக்கை தூக்குவா? அடியே ஒழுங்காக ஓடி போயிரு அந்த சைடு. என்னால் பேக்கெலாம் தூக்கிட்டு வர முடியாது. உன் லக்கேஜை நீ தூக்கிக்க, என் லக்கேஜ் நான் தூக்குக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்கிறான். இப்போ லில்லி தான், அடங்கொய்யால ஏன் தூக்கிட்டு வந்து என்ன குறைஞ்சி போயிருவே என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி கேட்கல. இப்போ டயாங் தான், வெயிட்டாக இருக்குல்ல, அதனால் தூக்கி நடக்க முடியாதுல்ல. ஓ அப்படியா, என்னை லவ் பண்ணுறல்ல, ஸோ எல்லா லக்கேஜையும் தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லில்லி என்ன பண்ணுறா, அப்பால நடந்து போவான். சரி டயாங் தான், எரும மாடு மூஞ்சி ஆளையும் பாரு, வான்னு வச்சுக்கிட்டு வந்து பேக்கை தூக்க என்னை லக்கேஜை தூக்க சொல்கிறான். தூக்கிட்டு போனேன், எனக்கு குறைஞ்சா போயிடுவா. இவளெல்லாம் வச்சுக்கிட்டு என்னால் முடிய மாட்டேங்குது. போய் ஏன்டா இவ்வளோ லவ் பண்ண, உனக்கு வேறு ஆளே கிடைக்கலையாடா அப்படின்ட்டு இந்த பக்கம் டயாங் வந்து அவனே புலம்பிகிட்ருக்கான். இப்போ பின்னாடி தான் லில்லி, என்ன சொன்ன அப்படின்ட்டு வந்து நிற்கிறான். ஒன்றும் இல்லை லில்லி, பேக்கில் ஒன்றுமே இல்லை, பொசுக்குன்னு இருக்கே, சரி பரவாயில்ல, அதை நானே தூக்கிட்டு போகலான்னு சொன்னேன். என்ன சொன்னன்றது காது கேட்டுச்சு, நாங்கள் வாட உனக்கு தூக்கி போட்டு மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி சொல்கிறா. இப்போ டேங் தான், அப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் பாவல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்லுவான். இப்போ லில்லி தான் ஒரு முறைச்சிட்டு ஸோ என்ன பண்ணுவான், அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டில் போவா. இன்சைட் டயாங் தான், ஆத்தி காது கேட்டுச்சோ, ஒரு வேளை அடிப்பாளோ. டயாங்கா எவ்வளோ அடித்தாலும் அந்த ஐஸ்லேருந்து அந்த டியர்ஸ் மட்டும் வெளியவே வரக்கூடாது. அதுக்கு முன்னே இந்த 6 பேத்துக்கும் நம்ம அடி வாங்கணும்னு தெரியவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் என்ன பண்ணுவான், ஒரு மாதிரி வந்து பேசிக்கிட்டு ஸோ என்ன பண்ணுவான், அந்த லக்கேஜ்லாம் தூக்க முடியாது தூக்கிட்டு போவான். ஸோ அப்படியே வந்துட்டு அந்த 2 கிலோமீட்டர் போனதும் ஒரு இடத்துல போய் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்கடா. ஸோ பார்த்தா அந்த இடம் அவ்வளோ பெருசாக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ பயங்கரமாக. ஸோ அது வந்து ஒரு அரண்மனை மாதிரி இருக்குடா அந்த வீடு, பார்க்க ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது. செம்ம ஒரு லக்ஸுரியான, பார்க்கவே அந்த காட்டில் வந்து எவ்வளோ பெரிய வீடு அரண்மனை இருக்குன்னு ஸோ அவ்வளோவா யாருக்கும் தெரியாது. ஏன்னா நான் ஆரம்போட கொலீக்ஸ் ஒருத்தவங்களுக்கு வந்து ஸோ அவங்க தான் இந்த பிளேஸை சொல்லியிருப்பாங்க, இந்த இடத்துக்கு போனால் நல்லாயிருக்கும், ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு ஆரம்பம் இந்த பிளேஸை சூஸ் பண்ணியிருப்பான். சரின்னு சொல்லிட்டு இப்போ 6 பேருமே போயிட்டு அப்படியே அந்த 8 பேருமே போயிட்டு அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் அப்படியே வரிசையாக நிற்கிறாங்க. நின்றுட்டு அப்படியே அந்த அரண்மனையெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இந்த சைடு ஜிம் தான், வாவ் செம்மையாக இருக்குல்ல, இந்த ஒரு காட்டில் இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குதுன்னு நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜின் சொல்லுவாங்க. இப்போ சுகா கோபி எல்லாமே வந்துட்டு பார்த்துட்ருப்பாங்க. இந்த சைடு கோபி தான், என்ன வீடு இவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கோபி சொல்லுவாங்க. இப்போ சுகா தான், செல்லம் அதான் நான் இருக்கேன்ல, நீ எதுக்கு பயப்படுற, உனக்கு ஒன்றுனா நான் இருக்க மாட்டேனா. அப்படி இல்லை சுகா, வீடு பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி பெருசாக இருக்கே, அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஹோபி சொல்லுவான். இப்போ சுகா தான், ஏய் எல்லாம் நம்ம எல்லாம் இங்கே தான் இருக்கோம், எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த சைடு ஜீக்குக்கு 2 பேர் தான் அந்த வீட்டை பார்ப்பாங்க. இந்த சைடு ஜிமின் தான்,
சங்குக்கா, வீடு செம்மையா இருக்குல்ல. ஆனா என்ன, ஒரு மாதிரி ஒரு பூத் பங்களாக்குள்ள போற மாரியே ஒரு ஃபீலுடா. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லுவான். இப்ப ஜங்குக்கு தான், கரெக்ட்டு தான். ஆனா என்ன, கொஞ்சம் பயமா இருக்கிற மாதிரி இருக்குடா. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். இப்ப ஜிமின் தான், என்ன உனக்கு பயமா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்பான். சரி ஜங்குக்கு தான், லைட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்குள்ளேயே இன்சைட் டயாங் தான். அவன் அன்ன வரைக்கும் அந்த அந்த வீட்டை பார்த்துருக்க மாட்டான். ஸோ அந்த வெயிட்லாம் தூக்கிட்டு வந்து வச்சுட்டு பாடான்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்ப்பான். அதான் பேய் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து இது பண்ணுவான். இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே பயந்துருவாங்க. டேய் எரும மாடு ஏன்டா, ஆயா என்ன வீடு எவ்வளோ பெருசாக இருக்குது. அது இல்லை மட்டும் இல்லாமல் ஏதோ இந்த அரண்மனையில் பார்க்குற மூவி மாதிரியே இருக்குது இந்த வீட்டை பார்த்தா. ஒரு வேளை இதுக்குள்ளே ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்சைடு வந்து டயாங் கேட்பான். இப்போ லில்லி தான், என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டோன் அழுத்தி பேசுவா. இன்சைட் டயாங், ஆத்தி நீ ஏன்டி இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்லுவான். இல்லை டயாங், என்ன இருக்கும்னு கேட்டேன். அப்பா, அதுக்கு நார்மலாக சொல்ல வேண்டியதானே, எரும மாடு பயந்துட்டேன் தெரியுமா. என்ன நீ வந்ததுலேருந்து என்னை திட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்லுவாள். இல்லை லில்லி, நீ ஒரு மாதிரி வாய்ஸை டோன் மாற்றினியா, அதை பயந்துட்டேன். ஆஹா, பயப்படுவா உள்ள வாடி அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்லுவா. நீ என்ன அவனை உள்ள வரலான்னு கூப்பிட்ற, என்ன மேட்ரு பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் கேட்பான். இப்போ இந்த சைடு லில்லி தான் டயாங்கோட கால்லேயே ஒரு மிதி மிஸ்ட்டு, ஐயால மேட் எப்போ பார்த்தாலும் அதிலே இருடா அப்படின்னு சொல்லிட்டு கால்லே மிதிப்பா. சைடு வலிக்குதுடி எரும மாடு அப்படின்னு சொல்லிட்டு டயாங்க திட்டுவான். சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆரம்பம் டே வாங்கடா, சும்மா வா, என்ட்ரன்ஸ்லேயே நின்றுட்டு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க, உள்ளே போகலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆரம்பம் என்ன பண்ணுவாங்க, சொல்லிட்டு போயிட்டு டோர் அப்படியே அந்த கேட் அப்படியே டச் பண்ணுவாங்கடா. டச் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு சவுண்டு கேட்குண்டா. இப்போ அவங்க எல்லாருமே அப்படியே ஆப்போசிட் சைட் திரும்பி பார்ப்பாங்க. என் சைடு டயாங் தான், ஐயா என்ன சவுண்டு அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கேட்பான். என் சைடு லில்லிக்கு பயம் ஆயிரும். ஸோ அவங்க ஜிமின் ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சிருவான். ஹோபி ஆரம்போட சுகாவோட ஹேண்டை பிடிச்சிருவான். ஜின்னு ஆரம்போட ஹேண்டை பிடிச்சிக்குவான். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க ஹேண்ட் அப்படியே பேராக டைட்டாக பிடிச்சிக்குவாங்க. இந்த சைடு டயாங் தான், ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த சைடு லில்லி தான், டயாங்கா அது என்ன சத்தம், பயமாக இருக்குடா, கம்முனிருடி, எனக்கும் பயமாக தாண்டி இருக்குது. இப்போ டயாங் தான், ஏன் ஹயாங் உனக்கு வெளியில் எங்கேயும் வெக்கேஷன் போகிறதுக்கு ப்ளேஸ் கிடைக்கலையா என்ன, இந்த வீட்டுக்கே தான் போகணுமா என்ன, நம்ம வேணா வாயே வெளியிலே போயிட்டு வேறு எந்த பக்கம் பீச்சு அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்லுவான். இப்போ ஜங்குக்கு தான், டேய் நல்லா தானே இருக்குது இந்த பிளேஸு, என்னடா குறைச்சல, நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலு, நல்லா கொஞ்சம் த்ரில்லிங்காக தானே இருக்குது, வாயை 1 வீக்கு தான் நான் ஜாலியாக பேர் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமினும், ஆமாட்டையா இந்த பிளேஸ் நல்லா தானே இருக்குது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கேட் என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணிவிட்டு சொல்ல போவாங்க. உள்ளே போக்கலையே ஒரு மாதிரி காத்தாடிக்கும். செம்மையாக காற்றடிக்கும். ஸோ அந்த இடம் பிளேஸ் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக பர்ஃபெக்டாக தான் இருக்குது. பட் என்ன, இவங்க கேட் தொட்டதுக்கப்புறம் அந்த சவுண்டு வந்ததும் இப்போ காற்றடிக்கிறதும் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காற்றுலேயே இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே பொறுமையாக நடந்துட்டு உள்ளே போயிட்டு அந்த வீட்டோட டோர் தான் போய் ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க. ஸோ ஓப்பனே பண்ண முடியல. எவன்டா இந்த வீட்டை பூட்டிட்டு போனது, வீட்டுக்குள்ளே போகலான்னு நினச்சிட்டு பூட்டினானுங்களா, இல்லை வெளியே இருக்குன்னு நினச்சிட்டு பூட்டிட்டு போகிறானுங்களா, ஓப்பனே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கேட்பான். இந்த சைடு டயாங் தான், ஐயா என்ன சொன்னீங்க, இல்லைடா டோர் என்னன்னு தெரியல, ஓப்பனே பண்ண முடியல, அங்கே சாவி போட்டால் தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்லுவான்.
இப்போ இந்த சைடு ஆமாம்ல எங்கடா சாவி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் ஆரம்பம் வந்து எல்லாம் தலகுவாங்க. ஸோ அவங்கவுங்களும் அவங்கவுங்க பாக்கெட்டில் தடவிட்டு இருப்பாங்க. என் சைடு டேங் தான், ஹயாங் இந்த சாவியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் எடுத்து நீட்டுவான். இப்போ 7 பேருமே டேங்கை பார்த்து முறைப்பாங்க. ஏன் ஏன் என்ன முறைக்கிறீங்க? ஏண்டா சாவி நீ தானே வச்சுருக்க, முன்னாடியே நான் ஓப்பன் பண்ணக்குள்ளே சொல்ல மாட்டியா? இல்லை நீங்கள் கேட்பீங்கன்னு பார்த்தேன், கேட்கல, அதனால தான் சரி நீங்கள் கேட்ட வாட்டி கொடுக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்குள்ளே இந்த சைடு ஆரம்பம் என்ன பண்ணுவாங்க, டேங் மண்டையில் நங்குன்னு கொட்டுவாங்க. ஐயாங்க வலிக்குது போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருப்பான். இப்போ என்ன பண்ணுவாங்க, ஸோ அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே தாண்ட போகிறாங்க. உள்ளே போனால் ஸோ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே எப்படி சொல்கிறதுன்னா ஃபுல்லாக அவ்வளோ அந்த பிளேஸ் இப்போ ஒரு அரண்மனைக்குள்ளே போனோம்னா அந்த அந்த பிளேஸில் எப்படி இருக்கும், ஸோ இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. எனக்கு சொல்ல தெரியல. அவ்வளோ அழகாக நீட் அண்ட் க்ளீனாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்துட்டு வாவ்னு சொல்லிட்டு எல்லாருமே வாயை பழப்பாங்க. அந்த மேலே அந்த கிளாத்தெல்லாம் ரெட் அண்ட் ஒயிட்டில் வந்துட்டு அந்த கிளாத்தெல்லாம் இருக்கும், அவ்வளோ அழகாக. ஸோ அந்த டோர்ஸாக இருக்கட்டும், இங்கேருந்து அந்த அந்த ஹாலில் நின்று பார்க்கலே ஒரு மாதிரி கிளாஸ்லேயே எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் அந்த மாடுலேஷன்லாம் பண்ணி அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. அந்த அரண்மனை செம்மையாக இருக்குது. போய் 8 பேருமே வாவ் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்காங்க. இப்போ இவங்க எந்த டைமுக்கு போயிருப்பாங்கன்னா நைட்டு ஒரு ஈவினிங் ஒரு 6 o'clock தானே அங்கே உள்ளே போயிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ எல்லாருமே அவங்கவுங்களுக்கும் ரூம் அங்கேருந்து இதாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா 8 பேர்த்துக்கு 8 ரூம் இருக்கும்டா. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே போயிட்டு ஆளுக்கு ஒரு ரூம் சூஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் டேங் தான் நிறுத்து இங்கே பாருங்கள், இந்த ஐடியா ஃபஸ்ட்டு நான் தான் கொடுத்தேன், அதனால் எனக்கு பெரிய ரூமாக தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டேங் சொல்லுவான். இந்த சைடு எல்லாருமே கேவலமாக ஒரு லுக் விடுவாங்க. என்ன பார்க்குறீங்க, நான் தானே சூஸ் பண்ணேன், சாரி இந்த ஐடியா கொடுத்தேன், அதனால் எனக்கு பெரிய ரூமாக தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டேங் சொல்லுவான். சரின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க, டேங் கூப்பிட்டு கொஞ்சம் பெரிய ரூமாக இருக்கும்டா கொடுத்துருவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டு ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆக்கிட்டு ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஹாலுக்கு தான் வராங்க. இந்த பக்கம் வந்துட்டு இவங்க 8 பேருமே சேர்ந்து கிச்சனுக்கு போயிட்டு ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஸோ அந்த டைனிங் டேபிளில் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு ஒரு 9 o'clock ஆகுதுறாங்க. இப்போ அவங்கவுங்களும் அவங்கவுங்க ரூமுக்குள்ளே போய் வந்து படுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படின்னா 8 பேருமே தனித்தனி ரூமில் தான் படுத்துக்கிறாங்க. யாரும் வந்து ஒன்றாலாம் இல்லை. ஓகேவா? இப்போ தான் அப்படியே அவங்க ரூமுக்கு போயிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு படுத்துக்கிறான். வந்து புக்ஸ் படிச்சுட்ருக்கான். இன்சைடு ஜின்னு தான். சரி அவனும் அதே மாதிரி தான். சுகா, ஹோபி எல்லாமே அவங்கவுங்க ரூமில் அந்த மாதிரி நீட்டாக அது மாதிரி தான் இருக்கிறாங்க. இன்சைடு ஜிமின் தான். அவன் என்ன பண்ணிட்டான்னா ரெஸ்ட் ரூமுக்காக போயிருப்பான்டா. ஃப்ரெஷ் ஆகிட்டு போயிருப்பான். இன்சைடு ஜங்குக்கு என்ன பண்ணுவான்னா அப்படியே பதுங்கி போன மாதிரி வந்துட்டு ஜிமினோட ரூமுக்குள்ளே போயிட்டு ஸோ என்ன பண்ணா ஜிமின் அப்படியே பேக் ஹேக் பண்ணிக்கிறான் ரெஸ்ட் ரூமில். ஏய் ஜங்குக்கா என்னடா பண்ணுற? எல்லாம் ஆளுக்கு ஒரு ரூமுக்கு போயிட்டாங்க, நீ சொல்ல வேண்டியதானே நம்மளாம் பேராக தாங்கலான்னு. ஏய் விட்டுடா, நாம் ஒன்றா இங்கே இந்த மாதிரி என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். ஸோ இந்த டைமில் எதுக்கு, அதனால தான் தனித்தனி ரூமில் எல்லாம் இருக்காங்க, அவங்களாம் இருந்துட்டு போட்டு தானே, நீ ஏன்னா தனியாக போன, உனக்கே தெரியுமில்ல நீ இல்லாமல் இருக்க மாட்டேன்னு, அதுக்கு என்னடா பண்ண சொல்கிறேன், அதெல்லாம் எனக்கு தனியாக படுத்தாலும் தூக்கம் வராது, நான் அவன் கூட தான் வந்து படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபேஸை க்யூட்டாக வச்சுட்டு சொல்லுவான். இப்போ ஜிமின்னா அச்சோ அப்படியா, எதுக்கு என் குழந்தை இவ்வளோ ஃபேஸை ஷேடாக வச்சுருக்கு, நான் அவன் கூட பார்த்ததும் எனக்கு தூக்கம் வரும், உனக்கு தெரியாதா? சரிடா, அதுக்கு எதுக்கு க்யூட்டாக பண்ணுறேன்னு இப்படி கேவலமாக பண்ணிகிட்ருக்க, நாயே நல்லா இல்லை, ஃபேஸை நல்லா வை அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிப்பான். நீ சைடு ஐயையோ பார்க்க சகிக்கல, நீ நார்மலாகவே இருடா, நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி பண்ணுவான். இப்போ ஜிமின் தான் சரி படுக்கலாம் வா, டைம் இப்போ 10 o'clock ஆச்சு, எனக்கு டயர்டாக இருக்குது ஒரு மாதிரி, சரி எனக்கு ஒரே ஒரு கிஸ்ஸு கூட நான் போய் படுக்கிறேன். ஹேய் என்ன ஒரே ஒரு கிஸ்ஸு குடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபேஸு க்யூட்டாக பண்ணி ஃபேஸை வச்சுட்டு கேட்பான். இன்சைடு ஜெமினும் ஸ்மைல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவான்னா
அப்படின்ட்டு லைட்டாக மட்டும் கிஸ் பண்ணுவான். என்ன இது உப்பு சப்பு இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்கு கேட்பான். இந்த சைடு ஜிமின் தான், இன்னைக்கு இது போதும், அப்புறம் பார்த்துக்கலாம். எனக்கு எல்லாம் இப்பயே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுவான், ஜிமின் அப்படியே லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டு ஸோ அப்படியே அவங்க அப்படியே போய் ஃபோர்ஸாக ஜிமினுக்கு வந்து கிஸ் பண்ணுறான்டா. ஸோ இப்படியே அந்த கிஸ் வந்து அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கேன். இப்போ அப்படியே நம்ம டயாங் சைடு பார்க்கலாம் வாங்கடா. நம்ம டயாங் தான். ஸோ என்ன பண்ணேன்னா ஃப்ரெஷ் ஆக்கிட்டு ஒரு ஜாலியாக ஒரு மாதிரி பாட்டெலாம் பாடிட்டு என்ன பண்ணுவான், அவன் பாட்டில் போய் பெட்டில் படுத்துருப்பான். படுத்துட்டு என்ன பண்ணுவான்னா அப்படியே ஐஸு க்ளோஸ் பண்ணுவான். க்ளோஸ் பண்ணி அப்படியே ஓப்பன் பண்ணுவான். பார்த்தா டக்குன்னு என்னன்னா கரண்ட்டு போயிருக்குண்டா இன்சைடு. அத்தி என்னாச்சு, இவ்வளோ இருட்டாக இருக்குது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுவான். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுவான்னா கண்ணை திருக்கி மூடிட்டு டேங்காய் என்ன ஆனாலும் சரி கரண்ட் வர வரைக்கும் மட்டும் ஐஸை மட்டும் ஓப்பனே பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. இப்போ டக்குன்னு கரண்ட் வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்பான். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அப்பாடா, என்னதான் இருந்தாலும் தனியாக படுத்தா கொஞ்சம் பயமாக தாயா இருக்குது, அதுவும் இவ்வளோ பெரிய ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இன்சைடு டயாங் என்ன பண்ணுவான், அப்படியே படுத்திருப்பான். ஸோ என்ன பண்ணுவான்னா அந்த ஜன்னல் இருக்கடா அது திடீர்னு டப்பு டப்பு டப்புன்னு சத்தம் கேட்கும். இந்த சைடு என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுவான். ஆக்கிட்டு அப்படியே டர்ன் பண்ணி பார்த்தா அங்கே ஜன்னல் டோர் தான். டக்குன்னு சத்தம் கேட்கும். இந்த சைடு என்ன சத்தம்டா ஐந்தாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா அந்த டோரை போயிட்டு ஒரு மாதிரி அந்த ஜன்னலை போயிட்டு சாத்துவான். அவனால் சாத்தவே முடியாது. சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவான், இழுத்து சாத்திடுவான். இழுக்க லாக் பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணுவான், அப்படியே டர்ன் பண்ணி அப்படியே 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சுருப்பான். மறுபடியும் பார்த்தா அந்த ஜன்னல் வந்து மறுபடியும் சத்தம் கேட்கும். இந்த பக்கம் டைம் செம்மையாக பயந்துருவான். டக்குன்னு திரும்பி பார்ப்பான். பார்த்தா அந்த லாக் வந்து இதாக இருக்கும். லாக் லூஸாக இருந்திருக்க மாட்டுது. அப்பா பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை என்ன பண்ணுவான், லாக் பண்ணிவிட்டு ஸோ டோன் பண்ணுவான். டோன் பண்ணக்குள்ள ஒரு சத்தம் ஒன்று கேட்கும் பாருண்டா. இந்த பக்கம் டேங் அவ்வளோதான், ஆள் அப்படியே ஸ்டாப் ஆயிடுவான். அந்த பக்கம் என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, மறுபடியும் கொடுக்கணும்னு ஒரு வந்து அந்த பெட்டில் படுத்துக்குவான். அப்படி படுத்துக்க மாட்டான். அந்த பெட்டு நடு இதில் அப்படியே ஒரு மாதிரி தலையில் முக்காடு போட்ட மாதிரி போட்டு அப்படியே உக்காந்துக்குவான். இந்த சைடு டேங் தான். தேவையா அவனுக்கு? மோடிக்கிட்ட அப்பயே அவங்க சொன்னாங்கல்ல, அவங்க கூடயே படுத்துக்கணும்னு சொன்னாங்கல்ல, படுத்துக்க வேண்டியதான். எனக்கு பெரிய ரூமு தான் வேணும், தனியாக படுத்தா தான் எனக்கு தூங்குற மாதிரி இருக்கணும், சீன் மாதிரிலாம் போட்டியேடா டேய், இவ்வளோ பெரிய ரூம் உனக்கு தேவையா? உனக்குலாம் அந்த பாத்ரூம் சைஸ் இருந்தால் கூட போதும்டா, உன்னை யாரா இவ்வளோ பெரிய ரூமுக்கு வர சொன்னாங்க? ஐயோ, ஒரு பக்கம் ஜன்னல் தானாக தட்டு சத்தம், இன்னொரு பக்கம் நரிலாம் விடுது, பயமாக இருக்குடா. என்னடா வீடுது, என்னடா சத்தம், ஏதோ பேய் பங்களாக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்லையே. இந்த சைடு என்ன பண்ணுவான்னா ஸோ அவனோட கதவு வந்து லைட்டாக ஓப்பனில் தானே வச்சுருப்பான். ஸோ வெளியெலாம் லைட்டாக இருட்டாக தானே இருக்கும். லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஒயிட் கலர் லைட்டு தான் லேம்ப், அப்படின்னா அந்த எல்லோ கலர் லைட்டு மட்டும் தான் எரியும். ஸோ அதில் வந்து ஆள் நடந்து போனால் உருவத்து மட்டும்தான் தெரியும், ஃபேஸ் அவ்வளோவா தெரியாது, அந்த மாதிரி லைட்டு. ஓகேங்களா? சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எனக்கு பயமாக இருக்குது. ஐயோ ஹயாங், ஜிமினா எங்கடா இருக்க, உன் டயாங்கை வந்து கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் கத்திகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அந்த டோர் சைடு தான் பார்த்துட்ருப்பான். ஸோ அதில் ஒரு உருவம் அப்படியே முட்டியெல்லாம் ஒரு மாதிரி விரித்து போட்டுட்டு ஸோ அப்படியே ஒயிட் கலரில் அப்படியே நடந்து போகுண்டா. இந்த சைடு டயாங்கலாம் அவ்வளோதான், அப்படியே ஒரு ஒன்று கத்திக்கிட்டு ஐயையோ நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டு நடு ஹாலில் நின்றுட்டுருப்பான். இப்போ அந்த ஹாலில் லைட்டாக தானே சின்னதாக ஒரு வெளிச்சம் லைட் இருக்கும், வெளிச்சம் தாண்டா இருக்கும். இந்த பக்கம் சுற்றி மத்தியுமே டோர் ரூமாக தான் இருக்கும். இதில் ஜிமின் ரூம் எதுன்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா ஆர்வ கோளாறுல சண்டை கட்டிட்டு டக்குன்னு மொதல் டைம் ரூமுக்கு போனதுனால ஜிமினோட ரூம் எதுன்னு அவனுக்கு தெரியாதரா. இந்த பக்கம் ஒரு மாதிரி சுற்றி பார்த்துட்ருப்பான்.
இப்போ மறுபடியும் காற்றெல்லாம் அடிக்கும், ஒரு மாதிரி அப்படியே அந்த வெள்ளை துணியெல்லாம் அப்படியே பறக்கும்டா இந்த சைடு டயாங்கலாம். ஆத்தி என்ன இது, ஏதோ ஏதோ சந்திரமுகியில் வர மாதிரியே எல்லாம் இருக்கே, ஒரு வேளை இருக்குமோ? ஐயா டயா ஜிமின் ஜங்குக்கா எங்கடா இருக்கீங்க? டே ஓ டயாங்க விட்டா உச்சா போயிடும் நாட்டுதெல்லாம், வந்து கூட்டிகிட்டு போகடா, இங்கே என்னென்னமோலாம் வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்லே. இந்த சைடு அப்படியே அந்த சைடு ஒரு உருவம் மாதிரி வரும்டா, அப்படியே அது என்ன ஒயிட் கலரில் ஒரு உருவம் மாதிரி வரும், ஒரு ஹேரெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே பெருசாக அப்படியே ஒரு மாதிரி பண்ணிட்டு இந்த சைடு டைம் தான். ஐயோ என்னமோ வருதே, ஐயோ வாயெல்லாம் வளருதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலே. ஒரு ஸ்மைல் ஒன்று, ஒரு சிரிப்பு சத்தம் ஒன்று கேட்குண்டா, அவ்வளோதான் நம்ம டயாங்கு. சரி சொல்லி முடிஞ்சது, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான்டா. இப்போ என்னென்னா பக்கத்தில் தான் வந்துட்டு அப்படியே கத்துங்கன்னு சொல்லிட்டு அப்படி என்னென்னா தலையில் ஹெட்டை வச்சுட்டு கீழே அப்படியே உக்காந்துக்குவான். இப்போ அவன் சோடரில் ஒன்று டச் பண்ணும், டயாங் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் தான், நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துவான் சைடு. அந்த டயாங் சொன்னதான் பிடிச்சி அப்படியே தள்ளிடுவாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே லில்லி தாண்டா நின்றுட்டுருப்பா, ஒரு மாதிரி முடியெல்லாம் விரிச்சு போட்டு ஒயிட் கலர் நைட் ட்ரெஸ் ஏர் பண்ணியிருப்பான். இந்த சைடு பேய் பேய் என்னை காப்பாற்றுங்க, ஐயோ பேய் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துவான். இந்த சைடு என்ன பண்ணுவேன்னா, டேய் எருமை மாடு நான் தான்டா, ஏன்டா எதுக்கடா கத்துற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லில்லி என்ன பண்ணுவான், சப்புன்னு ஒரு அடி கொடுத்துருவா. இந்த சைடு டயாங் அப்படியே ஸ்டாப் ஆயிடுவான். யார் யார் ஏய் டயாங் நான் தான் டயாங், என்ன பேய் பேய்ன்னு சொல்லு என்னை பார்த்தா உனக்கு பேய் மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லில்லி சொல்லுவா. இப்போ டயாங் தான் அப்படி வந்து லில்லியோட ஃபேஸில் அப்படி டச் பண்ணி பார்த்துட்டு, எங்கே காலை காட்டு சொல்லிட்டு காலெல்லாம் டச் பண்ணி பார்ப்பேன். என்னடா பண்ணுற லில்லி நீயா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு லில்லி அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படியே டயர்டாக மாதிரி அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறான். என்ன ஆச்சுட்டையா, ஏன் ஒரு மாதிரி பண்ணுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மாதான் சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்னடா? சரி அதெல்லாம் நீ அப்புறம் பண்ணு, ஏன் ஏதோ இரு நான் மூச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்னு பண்ணிட்டேன். சரி டயாங் தான், அதெல்லாம் இருக்கட்டும் டி, எதுக்கு பேய் மாதிரி இந்த வேஷம்? என்ன சொல்கிற? இல்லடி முடியெல்லாம் விரிச்சு விட்டுருக்குற, ஒயிட் கலர்லாம் ட்ரெஸ் போட்டிருக்கு, சொல்லு இங்கே பாரு, யாராவது என்ன பயன்படுத்த சொன்னாங்களா என்ன? டேய் லூஸு டயாங் என்ன விளையாடுறியா? எனக்கு ஒரு மாதிரி ஸ்வெட்டிங்காக இருந்துச்சு, அதனால் நான் தலை குளிச்சுட்டு கொஞ்சம் முடி காயிட்டுன்னு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லில்லி சொல்லுவா. இப்போ டயாங் தான், சரிடி உனக்கு வேறு நைட் ட்ரெஸ்ஸே கிடைக்கலையா, ஏன்டி ஒயிட் கலர் எடுத்து போட்டேன்? அதுவா, எனக்கு ஒயிட் கலர் ரொம்ப பிடிக்குமா, அதனால தான் எடுத்து போட்டேன். உனக்கு பிடிக்கும்னு எடுத்து போட்டியா? கொஞ்ச நேரத்தில் என்ன பாடையில் ஏற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்லுவான். இப்போ லில்லி தான், என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல. ஆத்தா ஒன்றும் இல்லை நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்லுவான். இப்போ சரின்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல இன்றைக்கி என்னன்னு தெரியல என்னை திட்டிக்கிட்டே இருக்கப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலையா. இந்த பக்கம் டயாங் தான், நில்லு என்னடா, இந்த ஜிமின் ரூம் எங்கே இருக்குது? உன் ஃப்ரெண்டோட ரூம் உனக்கு தெரியாதா? இல்லைடி தெரியலடி, நீ சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லில்லி டயாங் கேட்பான். இப்போ லில்லின்னு சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, அது ரூம் தான் போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி என்ன பண்ணுறா, அவனோட ரூமுக்கு போயிடுறா. இப்போ டயாங் என்ன பண்ணுவோன்னா, தலையில் ஒரு வெள்ளை கலரில் அந்த வெள்ளை கலர் பெட்ஷீட் தானே இருக்கும், ஒரு மாதிரி முக்காடு மாதிரி போட்டுக்கிட்டு அவங்க ஐஸ் 2 மட்டும்தான் தெரியும். சைடு போயிட்டு ஜிமினோட ரூமை டக்குன்னு தட்டுவான். இந்த சைடு எஜிக்கு 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்திருப்பாங்க. இந்த சைடு மறுபடியும் டேங்
டேங் என்ன பண்ணுவான், தட்டிக்கிட்டே இருப்பான் அந்த டோரை. அந்த சைடு ஜேக்குக்கு 2 பேருமே டக்குன்னு ஏஞ்சி உக்காந்துக்குவாங்க, யாரும் தெரியலன்ட்டு. இந்த பக்கம் ஜிமினுக்குலாம் ஒரு மாதிரி பயம் ஆயிருவோம். இப்போ சைடு ஜிமின் தான், ஜங்குக்கா யாரு தெரியலடா யாருன்னு, பயமாக இருக்குது ஜங்குக்கா, பார்க்கலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிமினை பெட்டில் உட்கார வச்சுட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுவான், ஸோ அப்படியே மெதுவாக ஏந்திரிச்சு அப்படியே டோர் கிட்ட தான் வருவான். ஸோ அவனுக்கு நிறைய ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகும், ஏன்னா அந்த பக்கம் டோர் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சைடு என்னன்னா ஜங்குக்கு என்ன பண்ணுவான், அப்படியே மெதுவாக வந்துட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுவான். ஸோ டோர் ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே இந்த சைடு டயாங் தான் அந்த வெள்ளை கலர் பெட்ஷீட்டில் முக்காடு மாதிரி போட்டு நின்றுட்டு இருப்பானா. இந்த சைடு ஜங்குக்கு தான் ஐயையோ பேய்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுவான், ஒரே ஓட்டமாக ஓடி போய் அந்த பெட்டில் ஏறிட்டான் ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிக்குவான். அந்த சைடு ஜிமினும் ஒரு மாதிரி ஆடு கத்திடுவான். இந்த சைடு இந்த சவுண்டை கேட்டு டயாங் தான் என்னது பேயா, ஐயோ நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓடி வந்து எப்படின்னா முக்காடு போட்ட வாக்கிலே ஓடி வருவான்டா. ஓடி வந்துட்டு ஜிமினோட அந்த பெட்டில் ஏறி அவனும் நிற்குவான். நான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ காப்பாற்று ஏசப்பா ஏசப்பா காப்பாற்று ஏசப்பா, நாங்கள் எந்த தப்பும் பண்ணல ஏசப்பா, எங்களை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜங்குக்கு ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிட்டு கத்துவான். இன்சைட் டயாங்க ஐயோ ஏசப்பா என்னையும் சேர்த்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அவங்க 3 பேர் அவங்க 2 பேரும் ஹக் பண்ண மாதிரி இந்த பக்கம் டயாங்க கத்துவான். இந்த சைடு ஜங்குக்கு தான் அந்த ஹக் பண்ண உடனே டே ஜிமினா நம்மள ஏதோ ஒன்று பிடிச்சிருச்சுடா டே 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஜங்கு கத்துவான். சைடு ஜிமினா ஆமாம் ஜங்குக்கா என்னன்னு தெரியல ஜங்குக்கா, என்னை ஏதோ டைட்டாக இருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கல. இந்த சைடு டயாங் தான் டைட்டாக பிடிச்சிருக்கா, இவனுக்கு யாரோ சொல்கிறானுங்கன்னு அப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா டேங்க தான் சொல்லுவாங்க. இந்த சைடு டேங்க தான் டேய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துமா. என் சைடு 2 பேருமே ஐயோ நான் இல்லை சொல்லிட்டு கத்துவானுங்க. சரி டேய் நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்குள்ள இந்த சைடு என்ன பண்ணுவானுங்கன்னா அப்படியே 2 பேரும் ஹக் பண்ண மாதிரி அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்பானுங்க. பார்த்தா அங்கே டயாங் தான் முக்காடு போட்டு நின்றுட்டு இருப்பான். அந்த சைடு ஜங்குக்கு தான் எட்டி ஒரே தான் அந்த பக்கம் டயாங் போய் பொத்துன்னு விழுவான். டே எரும மாடி எதுக்குன்னு என்னை உதச்ச அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் ஏஞ்சி வந்து ஜங்குக்கு அடிப்பான். அந்த சைடு ஜிமின் தான் டேய் இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுவான், அந்த சைடு என்னடா டயாங் என்ன இதெல்லாம் அதுவா ஒன்றும் இல்லை ஜிமினா, நீ தனியாக படுத்திருப்ப பயப்படுவோன்னு நினச்சிட்டு நான் வந்தேன், ஆனால் வந்தால் இவன் இங்கே என்னடா பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் கேட்பான். அந்த சைடு ஜங்குக்கு தான் என் பொண்டாட்டி கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ இந்த சைடு டயாங் தான் டேய் அவன் என் ஃப்ரெண்டுடா, அவன் கூட நான் தானே இருக்கணும், நீ எதுக்குடா இருக்கிற, ஆளுக்கு ஒரு ரூம் தானே போனீங்க, எதுக்குடா இவன் கூட வந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் கேட்பான். இப்போ ஜங்குக்கு தான் அது என் பாப்பா பயப்படுவான்னு நான் கூட வந்தேன். உன் பாப்பா பயப்படுவாளா, ஐயால நல்லா விவரமாக தான்டா இருக்கீங்க, என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்லுவான். இப்போ ஜிமின் தான் நீ தானே சொன்ன எனக்கு பெரிய ரூமாக தான் வேணும், நான் மட்டும்தான் அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மச்சான் நான் பண்ண பெரிய தப்பே, என்னால் அந்த ரூமில் படுத்து தூங்கக்கூட முடியலடா, அவ்வளோ பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழுகுவான். இப்போ இந்த சைடு ஜிமின் தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு என்னடாச்சு அந்த கொடுமை ஏன்டா கேட்குற, திடீர்னு கதவு ஜன்னல் திறக்குது மூடுது, அது கூட நான் பரவாயில்லடா சரின்ட்டு ஏதோ அந்த போல்டு நட்டு லூஸாக இருக்குன்னு நினச்சிட்டு விட்டுண்டா, சரின்னு சொல்லிட்டு பயமாக இருக்கே ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு வெளியே வந்துடணுன்றக்கோசம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு படுத்தேன்டா, அதில் ஒரு உருவம் ஒன்று வெள்ளையா பூச்சி பாருடா அப்படின்னு சொல்லக்குள்ளே இந்த சைடு ஜிக்குக்கு 2 பேருமே பயந்துருவாங்க. பயந்துட்டு என்னடா சொல்கிற, அப்படி தானே நானும் பயந்தேன், அப்புறம் பார்த்தா என் உயிரை வாங்க ஒன்று இருக்குமே, யாருடா, அதான்டா என் லில்லி, அவள் தலைக்கு அன்னாரத்தை குளிச்சுட்டு முடி விரித்து போட்டுட்டு பேய் மாதிரி போகிறாடா, பயந்தே கிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டேங் சொல்லுவான். இப்போ இந்த சைடு ஜிக்குக்கு 2 பேருமே சிரிப்பாங்க. சிரிக்காதீங்கடா, அவ உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி வந்திருக்கேன், சிரிக்கிறீங்க, டே மச்சான் உங்களுக்கு கொஞ்சம் புண்ணியமாக போட்டோம், இப்படி ஓரமாக நான் படுத்துக்கிறேன், என்னை வெளியே மட்டும் அனுப்பிடாதடா
அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயான் கேட்பான். இப்போ ஜிமின் தான் ஜிமின் எதுவும் சொல்ல மாட்டான். ஜங்குக்கு தான் அதெல்லாம் முடியாது. நானும் என் பாப்பா தான் படுத்துக்குவோம். நீ போய் வெளியே போய் படு. டேய் உன் உயிர் நண்பன்டா, பாவம் பாருடா கொஞ்சமாவது அப்படின்னு சொல்லிட்டு டயான் கேட்பான். சரி படுத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ டயான் தான், அது ஏன்டா நீ இவ்வளோ சலுப்பாக சொல்கிற? நாங்கள் ரொமான்ஸ் பண்ணுறப்ப டிஸ்டர்ப் பண்ணா. அடி அதுவும் 24 ஹவர்ஸும் பண்ணிட்டு தான்டா இருக்கீங்க, நைட்டில் கூடமா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயான் கேட்பான். இப்போ ஜங்குக்கு தான் எங்களுக்கு அதுவே பத்த மாட்டேங்குதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கல. இந்த பக்கம் ஜிமின் தான் ஜங்குக்கோட செஸ்டில் அடிப்பான். ஜங்கு கம்மு நெருடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணுவான். இப்போ டயான் தான், பாப்பா இந்த லவ் பேர்ட்ஸ்குள்ளே நம்மளால் தாங்க முடியல. சரி அப்படி ஒரு பக்கமாக போய் நீங்கள் லவ் பண்ணுங்கள், என்னை தூங்க விடுங்க. ஆத்தி கடவுளே, நான் இப்போயாவது நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயான் என்ன பண்ணுவான்னா அப்படியே போயிட்டு அந்த பெட்டில் படுத்துக்குவான். ஸோ விமென் குக் 3 பேர் அந்த ஒரே ரூமில் தூங்குவாங்கடா. இப்படி தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ என்னன்னா அப்படியே எல்லாருமே ஏந்திரிச்சு வெளியே தான் வராங்க. வந்துட்டு ஸோ அவங்கவுங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வராங்கடா. இன்சைடு லில்லி அவள் ரூமில் தான் இருக்கா, வெளியே வரவே இல்லை. இன்சைடு எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே வந்துட்டு ஸோ அந்த பக்கம் ஜின்னும் ஆரமும் குக் பண்ணிகிட்ருக்காங்க. சோப்பு 2 பேர் வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் அங்கே இருக்கும்டா, அங்கே வந்து குளிச்சிட்ருக்காங்க. விமென் குக்கு 3 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே வந்து அந்த கார்டனில் வந்து விளாண்டுட்டு இருப்பாங்கடா. ஸோ சும்மா ஒரு ஜாலியாக ஃபன்னாக அந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ அதில் ஒரு பூ தான்டா அவ்வளோ அழகாக இருக்கும். அதை போய் பிச்சிட்டு நம்ம டயாங் என்ன பண்ணுறான், ஹேய் ஜிமினா, சொல்லுடா, இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா, என் லில்லி மாதிரியே. அதுக்கு என்ன, இப்போ நான் போய் அவளுக்கிட்ட கொடுத்துட்டு வரேன். காலையிலேருந்து அது மட்டும் இல்லை, அவளை நான் பார்க்கவே இல்லை, நான் போய் பார்த்துட்டு அவள்கிட்ட கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேங் என்ன பண்ணுவான், லில்லி கிட்ட தானே வருவான். சைடு ஜீக்குக்கு 2 பேரும் அவங்க அது மாதிரி குட்டி ரொமான்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதே மாதிரி தான் சோப்பு 2 பேருமே அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிச்சுட்டு அந்த மாதிரி ப்ளே பண்ணிவிட்டு ஸோ அவங்க ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கே இந்த பக்கம் கிச்சன்லேயும் வந்துட்டு அந்த அம்ஜுன் 2 பேரும் க்யூட்டாக ஒரு மாதிரி குக் பண்ணிவிட்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு ஸோ குட்டி ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்சென்ட் டயாங் தான் இதெல்லாம் பார்த்துட்டு, பார் அதாவது அந்த ஆளு கூட எப்படி ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்குது, நானும் தான் கொண்டு வந்து ஒன்று வச்சுருக்குன்னு, ஏதாவது என் கூட ஆசையாக ரொமான்ஸ் பண்ண வருது, நாமளாக தான் தேடி போகிறதா இருக்குது. அடியே லில்லி இங்கிட்டு இருக்க, தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயாங் தான் என்ன பண்ணுவான்னா அப்படியே லில்லியோட டோர் கிட்ட தான், ரூம் கிட்ட தான் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போவான். அந்த சைடு லில்லி தான் ஸோ அந்த ஜன்னல் இருக்கும்லடா, அவத்து நின்றுட்டு வெளியே இருக்கிற வியூஸை பார்த்துட்ருப்பான். அந்த சைடு லில்லி தான் டேங்க் தான் என்ன பண்ணுவான்னா ஒரு பூ எடுத்துகிட்டு, இது ஒரு பூ, இந்த பூவு நான் இன்னொரு பூக்கிட்ட கொடுக்க போகிறேன். அந்த பூவை பார்த்துட்டு அந்த பூ என்ன பண்ணுன்னா என்னை பார்த்து ஒரு ரொமான்டிக்காக ஒரு லுக்கை விடும். அந்த லுக்கில் நான் அப்படியே மயங்கி அப்படியே சொக்கி அப்படியே அவகிட்ட போய் அப்படியே அவளை ஹக் பண்ணி கொஞ்சம் அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே ஒரு குட்டி ரொமான்ஸ் அவளுக்கு கிட்ட அப்படியே போயிட்டு நான் அப்படின்ட்டு அவனுங்களை எப்படி வெறுப்பேற்றுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சைடு டயாங் என்ன பண்ணுவான், ஸோ அந்த பூ எடுத்து கையில் வச்சுட்டு இந்த பிஜிஎம்முக்கு இந்த ஒரு சாங் பாடிக்கிட்டே அப்படியே என்ன பண்ணுவான், அப்படியே ஒரு மாதிரி டான்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே லில்லி கிட்ட போய் தான் நிற்பான்டா. இப்போ அங்கே போயிட்டு, ஓய் பேபி கியூட்டி அடியே லில்லி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா அந்த பூவை கொண்டு போய் முன்னாடி வச்ச மாதிரி வச்சுட்டு அப்படியே பின்னாடி போய் பேக் ஹக் பண்ணுவான். அண்ட் சைடு லில்லி கிட்ட இருந்து எந்த ஒரு இதுவும் மூவ் வராது. சைடு இங்கே பார், இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா, ஒன்று மாதிரியே இருக்குது பார்த்தியாடி, அதான் பார்த்த உடனே பிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் உன் ஹேரில் வைக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுவான்னா அப்படியே பேக் ஹக் பண்ண மாதிரியே ஸோ அந்த பூ எடுத்து லில்லியோட அந்த சைடில் வந்து ஸோ அப்படியே வச்சு விட்டுட்டு ஸோ என்ன பண்ணுவான்னா அப்படியே லில்லியை பேக் ஹக் பண்ணிக்குவான் டயாங்கு. இப்போ அந்த சைடு இருந்து ஒரு மாதிரி மூச்சு
அந்த மூச்சு இழுத்து விட்டு விட்டாங்கன்னா ஒரு மாதிரி அந்த மாதிரி மூச்சு சவுண்டு கேட்கும். இந்த சைடு டேங் தான். என்ன பேபி அதுக்குள்ளே ஹைப் ஆகிட்டியா என்ன? நான் இன்னும் ஒன்றுமே பண்ணலடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்லுவான். இப்போ இந்த சைடு ஒரு மாதிரி மூச்சு அப்படியே இழுத்து இழுத்து விடுவா. இந்த சைடு எதுக்குடி இப்படி இழுத்து இழுத்து விடுற? மாமனை பார்த்த உடனே அவ்வளோ டெம்ட் ஆகிட்டியே என்ன? அப்படியே அப்படியே திரும்பி ஒரு ரொமான்டிக்காக ஒரு லுக்கு விட்டு பார்க்கலாம். அப்படியே நீ பார்த்த லுக்கில் அப்படியே நான் பறந்து போய் விழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் என்ன பண்ணுவான்னா லில்லிக்கிட்ட சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு லில்லியும் அப்படியே டேர்ன் பண்ணி பாப்பா பாருடா. இந்த பக்கம் டயாங் தான் அப்படியே பார்த்த அடுத்த செகண்டே பீச்சுன்னு ஒரு கற்றுவான். கத்திட்டு ஸோ அப்படியே பறந்து போய் விழுவான்டா. இந்த சைடு விழுந்தோடு தான் அப்படியே டயாங்கு அப்படியே கண்ணு தேய்ச்சி மறுபடியும் பார்ப்பான். இல்லை இது பேய் சிச்சி வாய் என்ன உளருது அடியே லில்லி என்னடி இது கோலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் தான் அப்படியே அந்த கீழே விழுந்து ஏந்திரிக்க முடியாமல் ஏந்திரிச்சு அத்தா இடுப்பு போச்சே அடியே திரும்பி நீ ரொமான்டிக்காக லுக் விட்டா நான் பறந்து போய் தாண்டி விழணும்னு சொன்னேன். ஆனால் இது என்னடி லுக்கு பார்த்தா கன்றாவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்லுவான். இப்போ லில்லி தான் அப்படி என்ன பண்ணுவானா ஹெட்டை ஒரு மாதிரி சாய்ச்சி நான் கன்றாவியாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டோனில் பேசுவான். என் சைடு டயாங் தான் லில்லி என்னாச்சு வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது எப்படி இருக்குது என் வாய்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்பான். இந்த சைடு டயாங் தான் சரி அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன மூஞ்சில் இவ்வளோ பவுட்ரு பூசி வச்சுருக்க? அங்கங்கே என்ன கருப்பாக இருக்குது கண்ணுக்கும் ரவுண்டாக? அது என்ன மேக்கப்பு புதுசாக ட்ரை பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் கேட்பான். இப்போ அந்த சைடு சொன்ன அடுத்த செகண்டே சொடக்க போகிற டைமில் வந்து டயாங் ஃபேஸ் கிட்ட தான் நிற்பா. என் மூஞ்சி பார்க்க நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லில்லி கேட்பான். அதுக்கு ஏண்டி எவ்வளோ கிட்ட வர தள்ளி நின்னே பேசலாம்ல? எங்கே தள்ளி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லில்லி கேட்பான். அந்த சைடு டயாங் தான் ஏன் லில்லி ஒரு மாதிரி பேசுகிற? எனக்கு பயமாக இருக்குடி. என்ன பயமாக இருக்குது? என்னை பார்த்தா ஏன் உனக்கு லவ் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி கேட்பா. இந்த சைடு டயாங் தான் லவ்வா இந்த மூச்சை பார்த்தா எங்கடி லவ் வரும்? கருமை தெரிச்சு ஓடலான்னு தாண்டி தோணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்லுவான். இப்போ லில்லி தான் அப்படியே முறப்பா சொல்லு என்னை பார்த்தா உனக்கு ரொமான்ஸ் வரலையா அப்படின்ட்டு கேட்பா. என் சைடு லில்லி உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படிலாம் பேசுகிற? இங்கே பாரு ப்ராங்க்லாம் பண்ணாத. உனக்கே தெரியும் உன்னையாம் ஒரு பயந்தாங்கோலின்னு சொல்லு. இப்படிலாம் பயப்படுத்தாத. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. நீ ப்ராங்க் தானே பண்ணுற? சொல்லு நீ ப்ராங்க் தானே பண்ணுற? ப்ராங்க் பண்ணுறேண்ணா? ஏய் என்னை பார்த்தா உனக்கு ப்ராங்க் பண்ணுற மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. என் சைடு ஏன் லில்லி ஒரு மாதிரி பேசுகிற என்னாச்சு அப்படின்னு சொல்லக்குள்ளையே இந்த சைடு லில்லி என்ன பண்ணுவானா டக்குன்னு வந்துட்டு டயாங் அப்படியே மேலே தூக்கிடுவா. இந்த சைடு லில்லி என்ன இது இறக்கி கொடுக்கல ஐயோ பயமாக இருக்குடி பயமாக இருக்குடி இறக்கி விட்றி உனக்கே தெரியும் நான் செம்ம பயப்படுவேன்னு. அது இவ்வளோ லாங்காலாம் மேலே தூக்கி வச்சிட்டு இருக்காதுடி பயமாக இருக்குதுடி இறக்கி விட்றி கீழே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்குள்ளையே இப்போ லில்லி தான் அப்படியே ஹெட்டு ஒரு மாதிரி சாச்சு விடுறதா? ஆமாடி விட்றி பயமாக இருக்கு விட்றி. சரி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து லில்லி விட்டுருவா. இப்போ அவன் பொத்துன்னு கீழே விட்டுருவான். ஐயோ எரும மாடு ஏடி விட்றி நான் பொறுமையாக விட மாட்டியாடி இப்படி தான் பொத்துன்னு போடுவியா?
நீ தானே விட சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு டோனை மறுபடியும் மாற்றுவான். லில்லி, ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? யாருடா லில்லி? யாரு லில்லி? யாருடா அவன் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு பேசுவான். சைடு டைம் தான். நீ 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 யாரு? நான் யாருன்னு தெரியல, நான் யாருன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கத்தக்குள்ளேயே சைடு டயாந்தா, ஆத்தா என்னை விடாத்தா நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் என்ன பண்ணுவான், டக்குன்னு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ண பார்ப்பான். டோர் ஓப்பனே ஆகாது. என்னை விடு, என்னை விடு, எனக்கு என்னை வெளியே விடு, ஐயோ ஓப்பன் ஆக மாட்டேதே, ஓப்பன் ஆக மாட்டேதே இது பண்ணுவான். டக்குன்னு ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ணுவான்னா, டக்குன்னு போயிட்டு வெளியே போயிட்டு குடுக்குறோன்னு ஓடி போய் சோபாவில் போயிட்டு ஒரு மாதிரி கணத்தில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துக்குவான். இந்த சைடு டயாங் தான் எதுவுமே பேசல. அப்படியே ஒரு மாதிரி கணத்தில் கை வச்சுட்டு மட்டும் உட்காந்துருப்பான். உள்ளுக்குள்ளே அப்படியே அப்படி சொல்லலாம் பயத்தில் அப்படியே எல்லாம் ஆடி போயிருக்கும். அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எதுவுமே தெரியாது. இன்சைடு ஜிமின் தான் ஒரு மாதிரி க்யூட்டாக டான்ஸ் ஆடிட்டு, ஹே டயாங் டயாங் என்னடா ஏதோ பூ கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு குள்ளேன் சைடு டயாங் தான் ஜிமினை தான் பார்ப்பான். அவன் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே வராது. இப்போ ஜிமி தான், என்னாச்சு டீட்டு, ஏன் அழுகிற, எதுக்கு இப்படி டியர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு, என்னாச்சு லில்லி திட்டினாலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அந்த சைடு டேங் தான் எதுவுமே பேச மாட்டோம், அப்படியே கம்மன் டியர்ஸ் மட்டும்தான் வரும். இந்த சைடு என்னாச்சு அவள் திட்டினாலா நான் போய் அவளை கேட்குறேன் அப்படின்னு சொல்லக்குள்ளே இந்த சைடு டேங் தான் அப்படின்னு மட்டும் தான் பண்ணுவான். நீ கம்மன் இருடா, நான் போய் அவள்கிட்ட பேசிக்கிறேன். என்ன நினச்சிட்டு இருக்கா அவள், எப்போ பார்த்தாலும் உன்னை திட்டிக்கிட்டே இருக்காள், அடிச்சுக்கிட்டே இருக்கா. பாவம் பாரு, என் குழந்தைக்கு எப்படி வலிச்சிருக்கும், கண்ணில் இருந்து அழுக மட்டும்தான் வருது. ஏன்டா வாய்க்கையும் உடச்சிட்டாலாம் என்ன, வாய் பேச மாட்டேங்கிறேன் அப்படின்னு மட்டும்தான் பண்ணுவான். இந்த சைடு ஜிமின் தான், உனக்கு நான் இருக்கேன்ட்டையா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நான் போய் அவளை போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுவான், சரி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அங்கே உள்ளே போவான். லில்லி அதே மாதிரி தான் அந்த வியூ, அந்த ஜன்னலில் வியூ பார்த்து மாதிரி தான் நின்றுட்டுருப்பான். அந்த சைடு, ஏய் லில்லி இங்கே வாடி, எதையும் நினச்சிட்ருக்க, எதுக்குடி அவனை அடிச்சியா, என் ஆசையாக தான் அவங்ககிட்ட பூ கொடுக்க வந்தான், அதுக்கு நான் அவனை இப்படி தான் அடிப்பியா, நான் நினச்சிட்ருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் க்யூட்டாக போயிட்டு அவனோட ஃபைட் பண்ணிகிட்ருப்பான். இப்போ அந்த சைடு லில்லி தான் அப்படியே டோன் பண்ணி பார்ப்பான். இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே ஸ்டன் ஆயிடுவான். லில்லி என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி அசிங்கமாக ஃபேஸ்லலாம் போட்டிருக்க, பயமாக இருக்குடி, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கே, டக்குன்னு வந்து ஜிமின் ஃபேஸ் கிட்ட தான் லில்லி நிற்பா. ஏன் ஃபேஸை பார்த்து நீ பயப்படுறியா, ஏண்டா நான் அவ்வளோ கேவலமாவா மேக்கப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அந்த அந்த லில்லி கேட்பா. இப்போ ஜிமின் தான், என்னடி ஆச்சு, ஏண்டி ஒரு மாதிரி பேசுகிற, ஏன் இப்படி மூஞ்சில் கேவலமாக மேக்கப் பண்ணியிருக்க, நீ சொல்லியிருந்தேன்னா நானே உனக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. என் சைடு லில்லி தான் அப்படி இன்னும் ஜிமின் ஃபேஸ் கிட்ட வந்துட்டு, நீ மேக்கப் பண்ணுவியா, அப்படியா, அப்போ எனக்கு பண்ணிவிடு, நான் அழகாக இருக்கணும் புரியுதா, ஏண்டி இவ்வளோ கிட்ட வந்து பேசுகிற, என்னாச்சு உனக்கு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்குடி அவனை அடித்த, பாவம் அவன் வெளியே அழுதுகிட்டு இருக்கான். நான் அடித்தேனாமா, அவனை வர சொல்லு பார்க்கலாம், அவன் தான் அன்றைக்கி கூப்பிட்டா வர மாட்டேங்கிறானே, அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்குடி அவனை அடித்த, அவன் 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 மேலே எவ்வளோ பாசமாக இருக்கான் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் க்யூட்டாக பேசிகிட்டு இருப்பான். இந்த சைடு லில்லி தான் என்ன பண்ணுவான்னா, டக்குன்னு ஜிமினை மேலே தூக்கி விட்ருவா. மேலே தூக்கி விட்டு, நான் அடிச்சினாமா, நான் அவனை அடிக்கவே இல்லையே, இதுதான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி தான் ஜிமினை மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே ஒரு மாதிரி பண்ணுவாள். இந்த சைடு ஜிமின் தான், லில்லி பயமாக இருக்குது, பயமாக இருக்குது, என்ன பயமாக இருக்குது, கீழே இருக்கணும், கீழே இருக்கணும், கீழே இருக்கணும், இங்கே பாரு
என்ன பண்ற நீ? பயமா இருக்குடி கீழ இறக்கி இறக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி கத்துன்னு கத்துவான். சைடு இந்த பக்கம் லில்லி அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டா. ஸோ மேலே கீழயும் இந்த பக்கம் ஒரு மாரி ஆட்டுன்னு ஆட்டிட்டு இருப்பா இந்த சைடு. ஜிமின் தான் ஒரு கட்டத்துக்கு மேல அக்கா என்ன விட்டுருக்கா பயமா இருக்குக்கா ஏக்கா வேணாக்கா. இனிமேல் உன் பக்கம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்க. என்ன விட்டுருக்கா நான் வெளியே ஓடி போயிடுறேன் ஏக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் கத்துவான். என் சைடு லில்லி தான் டக்குன்னு ஸ்டாப் பண்ணி விட்ருவான். அந்த சைடு ஜிமின் டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுவான். ஓகேடா. நான் இந்த 2 ஷாட் நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் பார்ட் நான் உடனே ஜூன் போடுறேன். நான் வந்து இது 1 ஷாட்லேயே முடிக்கலான்னு தான் பார்த்தேன். என்னன்னு தெரியல ஸ்டோரி ரொம்ப இழுத்து போயிடுச்சு. என்னால் முடியல. அதனால நான் 2 ஷார்ட்டாகவே போடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த இதில் உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? வாங்க நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணுறேன். ஓகே பாய். கோசிமா இந்த ஸ்டோரி உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போ. Imagine that